வணக்கம் தமிழா. வரக்கூடிய தேர்வுகளான ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ டெக்னீஷியன் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு தேர்வு வாரியாக முந்தைய ஆண்டு வினாக்களை பகுப்பாய்வு செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கோர்ஸ் அனலைஸ் பண்ணி போறோம்னா கடைசியாக நடந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போறோம். 7/8/2025 இரண்டாவது ஷிப்டில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ரயில்வே தேர்வுக்கான ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் மூலம் கீழே உள்ள இந்த தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றை சுருக்குக. ஓகேங்களா, கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்ப பாருங்க, இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம். 2 இங்க 4 அடிச்சவளோ வரும் 2. ஓகே, அப்ப இந்த உள்ள 2 வச்சு உள்ள பெருங்க அப்படின்னா 2 இங்க 2x². அப்ப எவ்வளவு வரும்? 4x². அடுத்து 2 வச்சு பெருக்குனா -42x. 2 வச்சு பெருக்குனா +30. ஓகே, அப்ப இது ஒரு பிராக்கெட்டா வச்சுக்கலாம். மைனஸ் இந்த 4 உள்ள கொண்டு பெருக்குங்க. அப்ப என்ன வரும்? 4x². 4 பெருக்கணும்னா 20x. 4 பெருக்கணும்னா -60. இப்ப இந்த மைனஸ்க்கு உள்ள பெருக்கும் என்ன ஆகும்? -4x² -20x +60 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா, பாருங்க, 4x² -42x +30. இந்த மைனஸ் உள்ள போகும்போது -4x² -20x +60. இப்ப எனக்கு என்ன இருக்கும்? 4x² -4x² கேன்சல். அதே மாதிரி இங்க -42x, இங்க -20x. அப்ப எவ்வளவு இருக்கு? எனக்கு -62x. அடுத்து +30, இங்க +60 கூட்டம் வரும் +90. அப்ப ஆன்சருக்கு என்ன வந்திருக்கும்? -62x +90 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் எனக்கு எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. இது நார்மல் ஒரு பேட்டர்ன் தான். ஓகேவா, வெளியே உள்ள எண்ணத்துக்கு உள்ள பெருக்கிறோம். இதுல கேன்சல் ஆகக்கூடிய விஷயம் கேன்சல் பண்ணா ரிமைனிங் உள்ளது நமக்கு ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தாயின் வயதின் 3 மடங்கானது மகளின் வயதின் 5 மடங்கை விட 26 ஆண்டுகள் அதிகம். மேலும் மகளின் வயதின் 2 மடங்கானது தாயின் வயதை விட 2 ஆண்டுகள் குறைவு எனில் தாயின் வயதுக்கும் மகளின் வயதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேங்களா, இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? தாயின் வயதின் 3 மடங்கா. ஓகேவா, இப்ப தாய் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மகள் அப்படின்னா டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மதர் டாட்டர். ஓகே, இப்ப தாயின் வயதுனா அது 3 மடங்கு. அப்ப என்ன பண்ணும்? 3 × m, அப்ப 3m. அப்ப தாயின் வயதின் 3 மடங்கு ஆனது, அப்ப சமம். அப்ப என்ன சொல்றாங்க? மகளின் வயதின் 5 மடங்கா, அப்ப 5d. எவ்வளவு அதிகம்? 26 ஆண்டுகளா? அப்ப 26 கூட்டுங்க. ஓகேவா, அப்ப தாயின் 3 மடங்கானது மகளின் 5 மடங்கை விட 26 வயது அதிகம். ஓகே, போட்டாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? மகளின் வயதின் 2 மடங்கானது. ஓகே, மகளின் வயதின் 2 மடங்குனா டி 2. ஓகே, 2d. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? தாயின் வயதை விட 2 ஆண்டுகள் குறைவா. அப்ப தாயின் என்னது வயது m. அப்ப 2 ஆண்டுக்குன்னா m-2. ஓகேங்களா, இப்ப 2d is equal to m-2. அப்ப m உடைய மதிப்பு எவ்வளவு வரும்? இந்த மைனஸ் வந்து +2 ஆயிருமா? அப்ப m, அப்ப 2d + 2. அப்ப m உடைய வயது என்னது? 2d + 2 அப்படி எனக்கு வந்திருக்கும். ஓகேவா, இந்த m மதிப்பு தூக்கி இப்ப நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப அப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கும்? 3. m உடைய மதிப்பு என்னது? 2d + 2. அப்ப கிட்ட எனக்கு 5d + 26. அப்ப இருந்தா நம்ம 3 தூக்கி உள்ள கொண்டு போனா 6d + 6. இங்க 5d + 26. இப்ப 5d இங்கிட்ட கொண்டு வந்துடலாம். இந்த 6 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். 5d இருந்தா -5d ஆயிரும். இப்ப 60ல 5d போச்சுனாலோ 4d. இந்த பிளஸ் என்ன -6. அப்ப 27 6 போச்சுன்னா 20. அப்ப 1d, அதாவது டாட்டரோட வயசு எவ்வளோ? 20. அப்ப டாட்டரோட வயசு 20 அப்படின்னா ஓகேங்களா, மகளுடைய வயது எவ்வளோ? 20. அப்ப அவங்க அம்மாவோட வயசு எவ்வளவு இருக்கும்? அப்ப என்னது? 2d + 2 அம்மா. அப்ப 2 t ஒரு மதிப்புக்கு அப்ளை பண்ணறோம். 2 20 40 42. அப்ப அவங்களுடைய அம்மாவின் வயது எவ்வளவு? 42. ஓகேவா, அப்ப மகளின் வயது 20, தாயின் வயது 42. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அவங்க இந்த 2 பேரும் வயதுக்குள்ள வித்தியாசம் தான் கேட்கலாம். அப்ப இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்ல வரும் 42 20. டிஃபரன்ஸ் சொல்ல வரும் 22. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் செகண்ட். அடுத்து sin θ = 1/2 எனில்
13 இன்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 15 ஆனது எதற்கு சமமாக இருக்கும்? ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப பாருங்க, இப்ப சைன் தீட்டா எவ்வளவு சொல்றாங்க? 1/2. சைன் தீட்டா என்னது? 1/2 அப்படின்னா எதுக்கு சைன் தீட்டா மதிப்பு 1/2 வரும் பார்த்தீங்கன்னா, தீட்டாவுடைய மதிப்பு 30 டிகிரி இருந்தாதான் 1/2 வரும். ஓகேங்களா? ஏன்னா சைன் தீட்டா சைன் 30 டிகிரி தானே எவ்வளோ 1/2. அப்ப தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ? 30 டிகிரி. இப்ப இதான் நமக்கு அப்ளை பண்ண போறோம். அப்ப 13 இன்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி போடும். கொசிக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 3 இன்ட்டு காட் ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 15. ஓகேங்களா? இப்ப 13 இன்ட்டு கொசிக்கன் 30 எவ்வளவு வரும்? கொசிக்கு 30 என்னது? சைனோட தலைகீழ் தானே. அப்ப சைன் 30 டிகிரி 1/2னா அப்ப கொசிக்கு 30 மதிப்பு எவ்வளவு? 2/1 வருமா? அதாவது 2/1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு காட் ஸ்கொயர் 30 எவ்வளவு வரும்? அதாவது காட் 30 எவ்வளவு வரும்? டேன் 30னா 1/√3. அப்ப அது தலைகீழ் தானே காட் 30. அப்ப என்ன வரும்? √3. அப்ப √3 ஸ்கொயர் மைனஸ் 15. இப்ப இங்க என்ன இருக்கும்? அப்ப 13 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 3 √3 ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 3 மைனஸ் 15. இப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 13 52 இங்க 9 மைனஸ் 15. அப்ப 52 மைனஸ் 24. அப்ப 52 24 சொல்ல வரும் 28. அப்ப ஆன்சர் வரும் 28. நெக்ஸ்ட், நாமன் மற்றும் உமர் ஆகியோர் ஒரு குறிப்பிட்ட வேலையை முறையே 13 மற்றும் 4 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலையை செய்ய தொடங்கிய 2 நாட்களுக்கு பிறகு உமர் வெளியேறினார் எனில் மீதமுள்ள வேலையை நாமன் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப இந்த நாமன் உமன் 2 பேர் என்ன பண்றாங்க? தனித்தனியா ஒரு வேலையை 13 நாள் 4 நாள் முடிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாள் முடிப்பான்னு பார்ப்போம். அதாவது 2 பேரும் சேர்ந்து நாமனும் உமர் இந்த 2 பேரும் சேர்ந்து எத்தனை முடிப்போம் பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அந்த 2 நம்பருக்குள்ள ஃபர்ஸ்ட் பெருக்கல்ல போடுங்க. 13 இன்ட்டு 4 வகுத்தல் 2 பேரும் சேர்ந்து சேர்ந்தா ரெண்டுமே கூட்டுங்க எவ்வளவு வரும்? 17. அப்ப எவ்வளவு வருது? 52/17 வரும். ஓகேவா? அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 52/17 நாட்கள முடிப்பாங்க. ஆனா அவங்க என்னதான் பண்றாங்க? 2 நாளா செய்யறாங்க. ஓகேவா? அப்ப 2 நாட்கள் செய்த வேலை எவ்வளவு பார்ப்போம். 2 நாட்கள் செய்த வேலை. ஓகேங்களா? அப்ப செய்த வேலை கேட்கும் போது மட்டும் அவங்களுடைய நாட்களை தலைகீழ போடுவீங்க. அப்ப தலைகீழ போட்ட வரும் 17/52. எத்தனை நாள் செய்யறாங்க? 2 நாள் தானே. அப்ப 2. இப்ப அடுத்த 2 இங்க அடிச்சா 26. இப்போ 17/26. அப்ப என்ன பண்றாங்க? 26ல 17 பங்கு முடிச்சிட்டாங்க. 26ல 17 பங்கு முடிச்சிட்டாங்கல்ல. அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? 26ல 17 போச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 9. ஓகேங்களா? எவ்வளவு இருக்கும்? 9 வேலை இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மீதி வேலை இப்ப யாரு பார்க்க போறாங்க? நாமன் என்பவர் தான் பார்க்க போறார். அப்ப நாமன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளவர் தானே. அவர் எத்தனை நாள்? 13 நாளா? அப்ப 13 நாளா பிறகு அப்ப எவ்வளவு வரும்? ஒரு 13 13 2 13 26 ஓர் 2 இங்க அடிச்சா 4.5. அப்ப 4 நாள்ல வேலையை முடிப்பார்ப்பா. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். 4 நாட்கள்ல வேலையை முடிப்பார். மீதமுள்ள வேலையை 4 நாள்ல முடிப்பாரு. அடுத்து, முதல் 151 இரட்டைப்படை எண்களின் சராசரி டேஷ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் 151 இரட்டைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இங்க என்ன நம்பர் கொடுத்துறாங்களோ அதோட ஒரு 1 கூட்டினா போதும். அப்ப ஆன்சர் வரும் 152. ஆன்சர் 152. அவ்வளவுதான். நம்ம முதல் 151 நம்பர் எழுதி அதை கூட்டி 151 டிவைட் பண்ண அவசியமே இல்லை. முதல் 151 இரட்டை எண்களின் சராசரி சொன்னாலே அங்க என்ன நம்பருக்கு 1 கூட்டினா போதும். இதே கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் 151 ஒற்றை எண்களின் சராசரின்னு கேட்கலாம். ஓகேங்களா? முதல் 151 ஒற்றை எண்கள் சராசரி கேட்டாங்கன்னா அப்ப ஒற்றை எண்கள் சொன்னாங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். 151 151 தான். 10னா 10 தான். 20னா 20 தான். அப்ப ஒற்றை எண்கள் கேட்டாங்கன்னா அங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஒற்றை நம்பர் கேட்டாங்கன்னா அங்க எத்தனை நம்பர் சொன்னோம் அதான் நமக்கு ஆன்சர். இரட்டை எண்கள் சொன்னாங்கன்னா அதோட ஒரு 1 கூட்டணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே இன்னும் கொஸ்டின் பண்ணாங்க, முதல் 151
இயல் எண்களின் சராசரின்னு கேட்கலாம். ஓகேவா? இயல் எண்கள்னா அது ஒற்றை எண்களுக்கு, இரட்டை எண்களுக்கு. இதோட சராசரி என்ன வரும்? ஓகே, இதோட சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா, இங்க என்ன நம்பர் இருக்கோ, ஓகேவா? இங்க என்ன நம்பர் இருக்கோ, 1 கூட்டிட்டு 2ஆல டிவைட் பண்ணா போதும். ஓகேவா? இங்க என்ன நம்பருக்கு என்ன பண்ணும்? 1 கூட்டிட்டு 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 152ல பாதி எவ்வளவு வரும்? 76. அப்ப ஆன்சர் அது 76ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், குழாய் ஏ ஒரு தொட்டியை 16 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். குழாய் பி அதே தொட்டியை 25 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். மற்றும் குழாய் சி அதே தொட்டியை 12 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். இதில் அவை ஒன்றாக திறக்கப்பட்டால் அதே தொட்டி நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஓகேங்களா? 3 குழாயுமே நிரப்பக்கூடிய வேலையை தான் பார்க்குது. அப்ப ஏ வந்து 16, பி வந்து 25, சி வந்து 12. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த 3 நம்பர் பேட்டர்ன், இந்த 3 நம்பருக்குள்ள எல்சிஎம் மூலம் பார்த்துக்கோங்க. 16, 25, 12. ஓகேங்களா? ஸோ பாருங்க, 16, 25, 12. அப்ப என்ன பண்ணலாம்? 4ஆல் அடிக்கலாம். இங்க 4, இங்க 25, இங்க எவ்வளோ? 3. ஸோ இதுக்கப்புறம் அடிக்க முடியாது, விட்டுற வேண்டியதான். இப்போ மொத்தமா பெருக்கு. பெருக்குன்னு எவ்வளோ வரும்? 4 25, 4 25 100. அங்க ஒரு எவ்வளோ? 4 12. அப்போ 12 100 எவ்வளோ? 1200. அப்போ 1200 வகுத்தல். அப்ப 16ஓட எதை பெருக்கணும் 1200 வரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 16ஓட எதை பெருக்கணும் 1200 வரும்? இப்போ பாருங்க, நாங்க 16. அப்ப 75 பெருக்கினா போதுமா? அப்ப 75 பிளஸ் 25ஓட எதை பெருக்கணும் 1200 வரும்? இங்க 25 அப்படியே இருக்கா? அப்ப அந்த ரிமைன் நம்பர் என்னக்கு? 16, 16 3 48 பிளஸ் 12ஓட எதை பெருக்கணும் 1200 வரும்? 100 பெருக்குனா வரும். இப்ப அப்படியே கூட்டுங்க. அப்ப 1200 வகுத்தல். அப்ப கீழே உள்ளதை கூட்டினா எவ்வளவு வரும்? 100, 175, இப்ப 215, 223. ஓகேங்களா? அப்ப 223 வந்திருக்கு. இப்ப இதை அப்படியே டைரக்டா அடிங்க. இதை அடிச்ச எவ்வளவு வரும்? 1200ல எத்தனை 223 இருக்கும்? 5 இருக்கும். ஓகேவா? ஏன்னா 5 200 1000, 5 23 115. ஓகேங்களா? அப்ப மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? அப்ப 2115 ஆயிடுச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 85 இருக்கும். ஓகேவா? அப்ப 85 வகுத்தல் 223. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 5 85/223. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இசான் மற்றும் மேக்னாட் டெல்லியிலிருந்து கான்பூருக்கு அவரவர் காரில் பயணிக்க வேண்டும். இசான் 77 கிலோமீட்டர் வேகத்திலும் மேக்னா 33 கிலோமீட்டர் வேகத்திலும் ஓட்டுகின்றனர். கான்பூரை அடைய இசான் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் எனில் மேக்னா எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கண்டறியும். இப்ப பாருங்க, இப்ப இசான் என்ன பண்றாரு? 77 கிலோமீட்டர் அவர் ஸ்பீட்ல போறாரு. அவர் எடுத்துக்கூடிய நேரம் எவ்வளவு? 12 மணி நேரம். 77 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனார்னா எவ்வளவு நேரம் ஆகுது? 12 மணி நேரம் ஆகுது. இதே இது மேக்னா, இவங்க எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க? 33 கிலோமீட்டர் அவர் ஸ்பீட்ல தான் போறாங்க. அப்ப அவங்க எடுத்துக்கூடிய நேரம் எவ்வளவு இருக்கும்? இப்ப என்ன பண்றாங்க? மேகனோட ஸ்பீடு குறையுதா? அப்ப ஸ்பீடு குறைஞ்சா எனக்கு என்ன ஆகும்? நேரம் அதிகம் தான் ஆகும். அப்ப இது என்னது? எதிர் விகிதம். அப்ப எதிர் விகிதம் எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? இந்த 2 நம்பர் அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதா, பெருக்க வேண்டியதான். ஓகே, பாருங்க, படிக்கலாமா? 3 13, 33, 7 3 11, 31, 7 11, 77, 1 3 3, 4 3 12. அப்ப 7 நாங்க 28. அப்ப ஆன்சர் வரும் 28 மணி நேரம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, ஒரு எண்ணானது 100% அதிகரிக்கப்படும் போது அது 2780 ஆகின்றது எனில் அந்த எண் என்னது? அப்ப 100% என்ன பண்றாங்க? அதிகரிக்கிறாங்களா? எனக்கு ஆல்ரெடி உள்ள நம்பர் என்னது? 100% தான். எனக்கு ஒரு நம்பரானது எவ்வளவு? 100%. அதுல என்ன பண்றாங்க? 100% அதிகரிக்கிறாங்களா? மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 200% ஆயிடுச்சு. அப்ப 200% எனக்கு எவ்வளவு? 2780. அப்ப அந்த எண் என்பது எவ்வளவு? 100%. அப்ப 100% எவ்வளவு வரும்? ஓகேங்களா? எனக்கு ஒரு நம்பருங்கிறது 100%. அவங்க என்ன சொல்றாங்க? 100% அதிகப்படுத்துன்னு சொல்றாங்க. அப்போ 100ஓட 100 கூட்ட 200% ஆயிடுச்சு. அப்ப 200% தான் 2780னா எனக்கு அந்த எண் தான் கொஸ்டின் ஏற்றாங்க. அப்ப அந்த எண் எவ்வளவு? 100%. அப்ப 200% 2780னா 100% எவ்வளவு வரும்? அப்ப 200 பாதி 100. அப்ப 2780ல பாதி எவ்வளவு வரும்? 1390. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து,
149 அடுக்கு 0.59 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 149 அடுக்கு 0.94 இஸ் ஈக்குவல் டு ஒய் எனில் எக்ஸ் பவர் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் 6 என கொடுக்கப்பட்டால் இசட்டின் மதிப்பு என்ன? ஓகேங்களா, எக்ஸ் பவர் இசட் ஒய் பவர் 6. ஓகே, அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு எனக்கு என்னது? எக்ஸ் உடைய மதிப்பு என்னது? 149 0.59. இதான் எக்ஸ் உடைய மதிப்பு. மேல அடுக்குனா இருக்கு இசட். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 149 அடுக்கு 0.94. இங்க ஒய் பவர் என்ன இருக்கு? 6 இருக்கு. இப்ப பாருங்க, இங்கேயும் காமன் அடிமானம், இங்கேயும் காமனா இருக்கு. ஓகே, 149 150 காமனா இருக்கு. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? சமப்படுத்தினாலே போதும்ல. அப்ப இரண்டு அடுக்கு இருந்து என்ன பண்ணுவோம்? பெருக்கும். ஓகேவா? அப்ப 0.59 இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 0.94 இன்ட்டு 6. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? பாயிண்ட் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரா? அப்ப என்ன பண்ணுங்க, 59 இசட் இங்க 94 இன்ட்டு ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்க. இது மொத்தமா ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கோங்க. 94 இன்ட்டு ஆர். 94 இன்ட்டு ஆர் எவ்வளவு வரும்? 24. இங்க 2 54 56. அப்ப எவ்வளவு வருது? 564. இந்த 59 கீழே போச்சுன்னா டிவைட்ல போயிடும். ஓகேவா? இப்ப 564 வகுத்தல் 59. இப்ப 564ல எத்தனை 59 இருக்கும்? கண்டிப்பா 9 59 இருக்கும். ஓகே, எவ்வளவு இருக்கும்? 9 59 இருக்கும். இப்ப இதை கழிச்சுக்கலாம். அப்போ 9 59 எவ்வளவு வரும்? ஓகேங்களா? அப்போ 10 59 590. அப்ப அதுல ஒரு 50 கழிச்சோம்னா 540. அதுல 9 கழிச்சா 531. அப்ப 531 தான் வரும். ஓகேவா? 9 59 531. இங்க 564 இருக்கு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வருது? ஒரு 33 வருது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஜீரோ சேர்த்தா பாயிண்ட். இப்ப 330ல எத்தனை 59 இருக்கும்? எத்தனை இருக்கலாம்? இது 60ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 60 எவ்வளவு இருக்கும்? 5 தானே வரும். அப்ப 5. ஓகேங்களா? அப்ப நீ 9.5 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப இசட் உடைய மதிப்பு எவ்வளோ? 9.5 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருந்திருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 303 மற்றும் 311 இரண்டையும் உள்ளடக்கி 2 நம்பரையும் சேர்த்துக்கணும். ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? 303 இருந்து 311க்குள்ள உள்ள பகா எண்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. அப்ப பகா எண்கள் எண்ணிக்கைன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, 2 மடங்கு உள்ள நம்பரை போடக்கூடாது. அதாவது இரட்டைப்ப நம்பரை போடக்கூடாது. அதே மாதிரி 5 மடங்கு உள்ள நம்பரையும் போடக்கூடாது. ஓகேங்களா? இது கம்பல்சரி எனக்கு வராது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 303. அப்ப 304 போட மாட்டேன், 305 போட மாட்டேன், 306 போட மாட்டேன், 307, 308 போட மாட்டோம், 309, 310 போட மாட்டோம், 311. ஓகேங்களா? ஏன்னா அது கம்பல்சரி இரட்டைப்படை நம்பரோ இல்ல 5 மடங்கு எனக்கு வராது. அதெல்லாம் கம்பல்சரி போடல. அப்ப ரிமைன் நம்பர் மட்டும் தான் போட்டுக்கோம். இப்ப இந்த நம்பரை மட்டும் இப்ப பாருங்க. இந்த 303ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். 309 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்ப எது வராது, இது வராதா? அப்ப ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்கு? 307 இருக்கு, 311 இருக்கு. இந்த 2 நம்பர் ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இன்னும் நமக்கு ஆப்ஷன் பார்த்தா என்ன இருக்கு? மினிமமே 2 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 2 நம்பரும் என்னவா தான் இருக்கணும்? பகா எண்களா தான் இருக்கணும். சப்போஸ் இங்க 2 இல்லாம 1 ஒரு ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணும்? நீங்க இங்க செக் பண்ணி பார்க்கணும். 320 டிவைட் ஆகுதா, 317 டிவைட் ஆகுது செக் பண்ணும். பட் இந்த 2 நம்பர் எதுவுமே டிவைட் ஆகாத. ஆன்சர் அது 2. அப்போ 303 மற்றும் 311 எத்தனை பகா எண்கள் இருக்கும்? 2 பகா எண்கள் தான் இருக்கும். அடுத்து, ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் வெளிகோணம் மற்றும் உள்கோணம் 1:8 என்ற விகிதத்தில் உள்ளன. பலகோணத்தில் பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? சோ பக்கங்களின் எண்ணிக்கை கேக்குறாங்க. சோ அப்ப பக்கங்களின் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா 360 டிவைடட் பை வெளிகோணம். ஓகேங்களா? 360 பை எவ்வளோ? வெளிகோணம். இங்க உள்கோணம் வெளிக்கோணம் இதோட விகிதம் எவ்வளோ? 1:8. எனக்கு இந்த விகிதம் அந்த உள்கோணம் வெளிக்கோணம் இதோட கூடுதல் எவ்வளவு இருக்கும்னா 180 டிகிரி. ஓகேங்களா? உள்கோணத்தையும் வெளிக்கோணத்தையும் கூட்டினாலும் வரும் 180 டிகிரி. அப்ப உள்கோணம் எனக்கு எவ்வளவு இருக்கு? ஓகேங்களா? எவ்வளவு இருக்கு? 8 பங்கு, இது ஒரு பங்கு, மொத்தத்தில் பங்கு ஆயிடுச்சு 9 பங்கு தான் 180. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 20 டிகிரி. அப்ப வெளிக்கோண மதிப்பு இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப எவ்வளவு வரும்? 360 வகுத்தல் 20. அப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓர் 2 இங்க அடிச்சா 18. அப்ப பக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளவு வரும்? 18 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்.
அடுத்து 25 மற்றும் 16 இடைவிகித சமன். என்ன கேக்குறாங்க? இடைவிகித சமன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. இங்க என்ன 2 நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணும்? பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க கொடுக்கப்பட்ட 2 எண்களை பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இப்போ நான் ஸ்கொயர் பண்ணிடலாமா? எனக்கு 2 நம்பருமே தனித்தனியா ஸ்கொயர் ரூட் பண்ண முடியும். அப்ப டைரக்டா என்ன பண்றேன்? வெளியே எடுக்கிறேன். அப்ப 25 வெளியே எடுத்தா 5, 16 வெளியே எடுத்தா 4. அப்ப 5 4 எவ்வளவு வரும்? 20. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? சில நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா எடுக்க முடியாம இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? மொத்தமா பெருக்கிட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்க. அடுத்து 2 அடுத்தடுத்த இயலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு வரணும்? 210 வரணும். ஓகேங்களா? கண்டினியூஸா உள்ள 2 நம்பர் பெருக்கணும் எவ்வளவு வரணும்? 210 வரணும். அந்த 2 எண்கள்ல பெரிய நம்பர் எதுன்னு தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து வரேன். இப்ப 21 வச்சுக்கலாம். இப்ப 21 அப்படின்னா முன்னாடி நம்பர் எவ்வளோ? 20, பின்னாடி நம்பர் எவ்வளோ? 22. ஓகேங்களா? இப்ப 20 21 பெருக்கணும் எவ்வளவு வரும்? ஏன்னா கண்டினியூஸ் நம்பர் வரணும்ல. அப்ப 20 21 பெருக்கணும் வரும் 420 வந்துடும். அப்ப 21 22 பெருக்குனா 420க்கு மேலதானே வரும். அப்ப கண்டிப்பா எனக்கு எவ்வளவு வரணும்? 210 தான் வரும். ஆனா என்ன அது 420க்கு மேல போகுது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகே, இப்ப அடுத்து இப்ப 7 எடுத்தோம்னு வச்சுங்க. அப்ப முன்னாடி நம்பர் எவ்வளோ? 6, பின்னாடி நம்பர் எவ்வளோ? 8. ஏன் முன்னாடி பின்னாடி போறோம்னா ஏன்னா கண்டினியூஸா 2 நம்பர், அதுக்காக தான். இப்ப 6 7 42 வராது. 7 8 56 வராது. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா சி ஆப்ஷன் 15. முன்னாடி என்ன பண்ணலாம்? 14 போடலாம், பின்னாடி எவ்வளோ? 16 போடலாம். 14 15 பெருக்கணும் வரும் 210. 14 15 பெருக்குனா 210 வந்துருச்சுல. இதே 15 16 பெருக்குவேன். 15 16 பெருக்கணும் வரும் 240 வரும். எனக்கு இது வராது. அப்ப எது வரும்? இந்த பேட்டர்ன் தான் வரும். அப்ப 14யும் 15யும் பெருக்கினது எவ்வளவு வரும்? 210 கிடைக்கும். அப்ப அதுல பெரிய நம்பர் எவ்வளோ? 15. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆன்சரோ 15. நெக்ஸ்ட், பின்வரும் எண்களில் எது 24ஆல் வகுப்படும்? ஓகேவா? 24ஆல வகுப்படும் சொல்றதுனால அந்த எண் நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல வகுப்படணும், 8ஆல வகுப்படணும். ஓகேங்களா? 3ஆல வகுப்படணும், அதே நம்பர் 8ஆலே வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் என்ன ஆகும்? 24ஆல டிவைட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 3ஆல வகுப்படக்கூடிய எண்களை பார்க்கலாமா? இப்ப 3ஆல வகுப்படுறதுக்கான கண்டிஷன் என்னது? இலக்கங்களின் கூடுதல். இலக்கம் கூடுதல் எப்படி இருக்கணும்? 3இன் மடங்காக வரணும், அவ்வளவுதான். ஓகே, இலக்கம் கூட 3இன் மடங்கு வரதை செக் பண்ணிடலாமா? சோ உன கூட்டி பாரு. 7 1 8 11 13 22 29 37. அப்ப 37க்கு 3இன் மடங்கா இல்ல. அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகாது? 24ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா 3ஆல டிவைட் ஆகலைன்னா 24ஆல டிவைட் ஆகாது. இப்ப அடுத்த நம்பர் 7 3 10 14 17 26. 26 3ஆல அடிபடுமா? அடிபடாது. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 24லயும் அடிபடாது. இப்ப அடுத்த ஆப்ஷன் 6 8 14 17 26 30. அப்ப 30ங்கிறது 3ஆல அடிபடும். அப்ப இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 7 9 16 25 26 35 43 50. இந்த 50 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இது 24ஆலும் டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்ப 3ஆல வகுப்படுதா இல்லைன்னு செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 3 ஆப்ஷன் எலிமெண்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3ஆல் டிவைட் ஆகுதா? அப்ப கண்டிப்பா அந்த நம்பர் என்ன ஆகும்? 24ஆல டிவைட் ஆகி தான் ஆகணும். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் முறையை 86 60 24 என்ற விகிதத்தில் ஒரு தொகையை முதலீடு செய்தனர். ஆண்டு இறுதியில் அவர்கள் ஈட்டிய மொத்த லாபம் 4590 எனில் ஒய் மற்றும் இசட்டின் பங்குகளுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவுதான் இருக்கிறான். ஸோ கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இங்க உள்ள விகிதத்தை நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா இதே அளவுக்கு தான் அவங்க என்ன பண்ண போகுது? லாபமும் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்ப இதோட மொத்த லாபம் சொல்லி இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அதோட அமௌண்ட் எவ்வளவு? 4590. இப்ப மொத்தமா கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 86 ஒரு 20 எவ்வளவு வரும்? 90 110 170. அப்ப 170 தான் எனக்கு எவ்வளோ? 4590 வச்சுக்கலாம். 170 பங்கு தான் எவ்வளோ? 4590. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? ஒய் மற்றும் இசட்டின் பங்குகளுக்கு இடையான வித்தியாசம் சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ஒய் மற்றும் இசட், அப்ப செகண்ட் உள்ளது ஒய், இது வந்து லாஸ்ட் வந்து இசட். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 36. அப்ப 36 பங்கு என்பது எனக்கு எவ்வளவு வரும் பார்க்க போறோம். ஓகேங்களா?
அப்போ 170 பங்கு தான் 4790னா அப்போ 36 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? அப்போ பங்குகள் குறைஞ்ச எனக்கு அமௌண்ட் குறையுமா? அப்ப இது என்னது? நேர் விகிதம். அப்ப நேர் விகிதம் என்ன பண்ணுவோம்? தலைகீழ போட்டு ஆன்சர் பண்ணுவோமா? அப்ப 36/170 இன்ட்டு 4590. இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஒரு 17 17, 2 17 34, மீதி 11 பின்னர் 9. அப்ப 7 17 119. அப்ப 36 இன்ட்டு 27 எவ்வளவு வரும் பாருங்க. 36 27. அப்ப 42, இங்க 4 21, 25, அடுத்து 72 போட்டுக்கலாம். 2 7 9. அப்ப ஆன்சர் வருது 972 வரும். அப்ப அந்த 36 பங்குறது எவ்வளவு வருது? 972. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஒண்ணு 972 வரணும், இல்ல 972 விகிதம் மடங்குல வரணும். அப்படி பார்த்தா 972 தான் இருக்கு. அதோட மடங்கு எனக்கு எதுவுமே இங்க இல்ல. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து ரூபாய் 1200 தொகை மீது 12 மாதங்களுக்கு தலா மாதத்திற்கு 3% வட்டி விகிதத்தில் தனி வட்டியை காண்க. அவங்க என்ன சொல்றாங்க? 12 மாதங்களுக்கு. ஆனா என்னது? மாதத்திற்கு 3 வட்டி. மாசத்திற்கு எவ்வளவு? 3 வட்டி. அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்? ஒரு மாசத்துக்கு 3னா 12 மாசத்துக்கு எவ்வளவு வட்டி? 36%. அப்ப 36% என்பது எவ்வளவு வரும் பாருங்க. அப்ப 1200 36% எவ்வளவு வரும்? 36/100 இன்ட்டு 1200. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்ப 36 இன்ட்டு 12 எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்? 36யும் 12 இருக்குண்ணா 72, இங்க ஒரு 36, 2 13 4. அப்ப ஆன்சர் வரும் 432 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? 12 மாதங்களுக்கு தலா மாதத்திற்கு தான் 3% வட்டி. இங்க வருடத்திற்கு 3% வட்டி கொடுத்தாங்கன்னா நான் ஒரு ஆண்டு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா இங்க மாதத்துக்குன்னு சொன்னால ஒவ்வொரு மாதத்துக்கும் வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மாசத்துக்கு 3%னா 12 மாசம் 36%. அப்ப 1200 36% எவ்வளவு கண்டுபிடிச்சாலே போதுமானது. அடுத்து ஒரு நேர்வட்ட உருளையின் கன அளவு 8624 சென்டிமீட்டர் கியூப். உருளையின் ஆரம் மற்றும் உயரம் சமம் என்றால் உருளையின் உயரத்தை கண்டறியவும். ஓகேங்களா? ஆரமும் உயரம் எனக்கு எப்படி இருக்குமா? சமம் சொல்லிட்டாங்க. அப்ப உருளையின் கன அளவு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதோட மதிப்பு எவ்வளோ? 2624. இப்ப ஹச்சுக்கு என்ன பண்ணலாம்? ஆர்னு போட்டுக்கலாமா? அப்ப என்ன ஆகும்? பை ஆர் கியூப் தான் எவ்வளோ? 8624. இப்ப பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 இன்ட்டு ஆர் கியூப் இஸ் 8624. இப்ப மேல மேல டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டால் டிவைட் பண்ணா இங்க 11, இங்க ரெண்டால் டிவைட் பண்ணா 4 3 1 2. இப்போ 14 டிவைட் பண்ணா 3 11 33, மீதி 10 101ல 9 11, மீதி 2 22ல 2. இப்போ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 வச்சு பெருக்கலாமா? இப்போ 392 7 14, மீதி 1 63 64 6 21 27. அப்ப 2744. அப்ப ஆர் கியூப் தான் 2744. ஆருடைய மதிப்பு எவ்வளவு வரும்? அப்ப கியூப் ரூட் பண்றோமா? அப்ப 2744 கியூப் ரூட் எவ்வளவு வரும்? 14 வரும். ஓகேங்களா? அப்ப ஆறு மதிப்பு எவ்வளோ? 14. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 4னா நீங்க கியூப் ரூட் பண்ணா லாஸ்ட் 4 தான் வரும். அப்படி பார்த்தா நீங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ராம் ஒரு கடைக்கு சென்று மின்விசிறியின் பட்டியலிடப்பட்ட விலை ரூபாய் 3600 என்பதை கவனித்தார். சில்லறை விற்பனை மின்விசிறி ரூபாய் 8000 2800க்கு வாங்கியிருந்தால் வர்த்தக தள்ளுபடியை கண்டுபிடிக்கவும். ஓகேவா? தள்ளுபடி எவ்வளவு கேட்கறாங்க அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் தமிழ்ல பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியல. பட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 3600 உள்ள பொருளை 2800 தான் வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் நடந்திருக்கும்? அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. 3600 2800 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 800 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காரு. எதுல இருந்து கம்மி பண்ணியிருக்காரு? 3600 இருந்து கம்மி பண்ணிருக்காரு இன்ட்டு 100%. இப்ப டிவைட் பண்ணுங்க. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்க 25, இங்க வரும் 9. அடுத்து என்ன பண்ணுவோம்? மொத்தமா அடிக்க முடியாது. அப்ப 8 25 எவ்வளவு வரும்? 200 வகுத்தல் 9. அப்ப 200 வகுத்தல் 9 எவ்வளவு வரும்? 4 9 9, 29 18, மீதி 2 20ல 29 18, மீதி 2 இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஆன்சர் ஆகுது 22.2%. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து 83 அடுக்கு
-6 வகுத்தல் 83 அடுக்கு 16 இன்ட்டு 83 அடுக்கு -8. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க வகுத்தல் இருக்குல்ல, இது என்ன பண்ணலாம்? பெருக்கலா மாத்துனீங்கன்னா, உங்களுக்கு அடுக்கு மட்டும் குறியீடு மாறும். ஓகே பாருங்க. 83 அடுக்கு -6. இப்ப இந்த வகுத்தல் என்ன பண்ண போறோம்? பெருக்கலா மாத்த போறேன். மாத்துனா எனக்கு என்ன ஆகும்? இந்த அடுக்கு மட்டும் மைனஸ். அப்ப 83 அடுக்கு -16 இன்ட்டு 83 அடுக்கு -8. இப்ப என்னது? ஃபுல்லாவே பெருக்கலா இருக்கா? அப்ப அடிமான சமம். அப்ப அடிமானம் எவ்வளோ? 83. அப்ப பெருக்கல் என்ன பண்ணும்? அடுக்குகளை கூட்டணுமா? அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 16 6 கூட்டினா 22, இங்க ஒரு 8 கூட்டினா 30. அப்ப -30. அப்ப ஆன்சர் வரும் 83 அடுக்கு -30 வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 2.7 மற்றும் 0.096 ஆகிய எண்களுக்கு மீ போம் அது எல்சியம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 2.7 0.096 இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க அதிகபட்சம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 3 இலக்கம் இருக்கா? அப்ப 3 இலக்கம் வந்து என்ன பண்ணா நீங்க 1000ஆல பெருக்கணும். ஓகேவா? இரண்டு புறம் என்ன பண்ணுங்க? 1000ஆல பெருக்குங்க. பெருக்கினால வரும். இங்க 1000ஆல பெருக்கும்னா ஒரு ஜீரோ இருக்கும்போது முழு நம்பர் ஆயிருமா? 27 அப்ப 2 ஜீரோ சேர்த்தோம்னா 2700. ஓகேங்களா? இங்க என்ன ஆயிரும்? 96. ஓகேவா? ஏன்னா 0.096 ஓட 1000 பெருக்குனா 96. இப்ப இதுக்கு தான் நீங்க எல்சியம் கண்டுபிடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாமா? இங்க 4ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 6 நாங்கா 24 மீதி 3 30ல 7 நாங்க 28 மீதி 2 5 இங்க 4ஆல் பெருக்குனா 24. இப்ப அடுத்து எதால அடிக்கலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 2 2 5 இங்க 8. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப எல்சிஎம் என்ன பண்ணும்? மொத்தமா பெருக்கிறது தான். இப்ப மொத்தம் பெருக்கல் எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்? 4 3 12 12 8 பெருக்குனா 96. அப்ப 225 96 பெருக்குனா 30 3 12 12 3 15 மீதி 1 12 13 9 வச்சு பெருக்குனா 45 4 18 22 2 18 20 அப்ப 0 0 இங்க 1 போட்ட 6 இங்க 1 2. ஓகேங்களா? இப்ப எவ்வளவு வருது? 21600 வந்திருக்கும். ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம். பட் ஆனா என்ன பண்ணிருக்கோம்? இங்க நம்ம இந்த நம்பர் தானே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே நம்ம இந்த நம்பர் தானே கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த நம்பர் எப்படி மாறுச்சு? 1000ஆல பெருக்கினால தானே மாறுச்சு. நீங்க எதால ஃபர்ஸ்ட் பெருக்குறீங்களோ அதால திரும்ப லாஸ்டா வகுக்கணும். அப்ப 1000ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 1 2க்கு 2 0 கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணா ஒரு நம்முடைய பாயிண்ட். அப்ப எவ்வளவு வரும்? 21.6 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பேட்டர்ல வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.